பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பரிசுத்த பாதையில நடத்துவார். சத்தியத்தின்படி இதான் வசனம், இதுதான் இயேசுவின் விருப்பம், இப்படித்தான் நடக்கணும். அப்படி நடத்துகிறவர் ஆவியானவர். இரண்டாவது, இந்த ஆவியானவர் வரும் பொழுது என்ன செய்கிறார்? இயேசுவைக்காக நம்மை வாழ வைக்கிறார். முதலாவது, இயேசுவை போல வாழ வைக்கிறவர் ஆவியானவர். இரண்டாவது, இயேசுவுக்காக நம்மை வாழ வைக்கிறவர் ஆவியானவர். இன்னைக்கு கிறிஸ்தவங்க எதுக்காக வாழ்கிறோம்? ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே அதை கொடுங்க, இதை கொடுங்க, எனக்கு அதை தாங்க, பிள்ளைக்கு வெற்றி கொடுங்க, கற்பத்தின் கனி கொடுங்க, வீடு கொடுங்க, அது கொடுங்க, எல்லாம் கேட்கிறோம். நம்ம சீஷராக மாறினா, விசுவாசிகளுக்கு சீஷருக்குள்ள வித்தியாசம் என்ன? சீஷர்களாக மாறினா ஆண்டவருக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு செயல்படவும் தான் சீஷர்கள். எதுக்கெடுத்தாலும் அதை தாங்க, இதை தாங்கன்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறவர்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் பெருகிவிட்டோம். ஆனால் பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் 2:20, இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார், அவருடைய அடிச்சுவட்டிலே நடக்கிறேன். 1 கொரிந்தியர் 11:1 சொல்லுகிறார், நான் இயேசுவை பின்பற்றுவதை போல என்னை பின்பற்றுங்கள். இப்படிதான் இயேசு நடக்க சொல்லி இருக்கிறார், அப்படிதான் நான் நடப்பேன், என்னை பின்பற்றுங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள். இயேசு இந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்வார் என்று யோசித்து கிறிஸ்தவர்கள் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 10:30 வாசிக்கிறோம், புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். நான் வாழ்வது இயேசுவுக்காக, நான் சாப்பிட்டால் இயேசுவுக்காக, நான் உடுத்தினால் இயேசுவுக்காக, நான் படித்தால் இயேசுவுக்காக, நான் வேலை செய்தால் இயேசுவுக்காக, நான் பிசினஸ் பண்ணினால் இயேசுவுக்காக, நான் என்ன செய்தாலும் இயேசுவுக்காக, இயேசுவுக்காக, எனக்காக சிலுவை சுமந்து மரித்த இயேசுவுக்காக. அப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ வைக்கிறவர் தான் ஆவியானவர். எபேசியர் 5:2 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பு கூர்ந்து தன்னுடைய ஜீவனையை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததை போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இயேசுவை போல அன்பு, இயேசுவை போல தாழ்மை, இயேசுவை போல ஆத்ம பாரம், இயேசுவை போல ஜெபம், அந்த வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அவங்க தான் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். நாம் சுயநலவாதிகளாய் மாறிவிட்டோம். எங்கே போனாலும் எனக்கு என்ன கிடைக்கும், இயேசு எனக்கு என்ன தருவார், எனக்கு இதையே போதித்து நிறைய பேர். இயேசு உன்னை பணக்காரன் ஆக்கிடுவார், அவர் சிலுவையிலே மதித்தரே உன்னை பணக்காரன் ஆக்க. சில கள்ள உபதேசம். நம்முடைய தேவை அவர் சந்திப்பார், நம்மள ஒன்று கடன்காரனை வைக்க மாட்டார். உன் தேவை நான் சந்திப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார், அவன் ஆசீர்வதிப்பேன், அது 2வது, அது முக்கிய காரியம். உன்னை பணக்காரனாகத்தான் அவர் சிலுவையிலே மரித்தார். அதனால நீ பணக்காரன் ஆயிடலாம், அந்த வீடு கட்டு, இந்த வீடு கட்டு, இந்த காரை வாங்கு. 148 கோடி மக்கள், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்கள், உண்மையான தெய்வத்தை அறியாதபடி பாவத்தில் சாபத்தில் அழிந்து கொண்டிருக்கிற மக்கள். இந்த மக்களை இயேசுக்குள்ளே நடத்த நான் என்ன செய்யட்டும்? அந்த மக்களுக்காக ஜெபிக்கணும், சுவிசேஷம் சொல்லணும், என் இயேசுவுக்காக ஏதாவது செய்யணுமே. இந்த ஆத்திரத்தோடு வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். 2008ஆம் வருஷத்தில் ஒரிசாவில் கந்தமாலில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் ஒரு கலவரம் உண்டாக்கப்பட்டது. அந்த கலவரத்தில் 4 மாதங்கள் தொடர்ச்சியாய் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டாங்க. 400 ஆலயங்கள் இடிக்கப்பட்டது ஒரிசாவில். 40 பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க. 100 பேருக்கு மேலே இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் ஒரிசாவில் கந்தமால் மாவட்டத்தில். 56,000 கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. 4 மாதங்கள் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டு உபத்திரப்பட கேள்விப்பட்ட உடனே நான் அங்கே போவதற்கு முயற்சி பண்ணினேன். அங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள் சொன்னாங்க, இப்போ வராதங்க, சூழ்நிலை சரியில்லை, நாங்கள் சொல்லும்போது வாருங்கள் என்று. 4 மாதம் கழித்து நான் போனேன், நேரடியாய் நான் போனேன். 4 மாதம் கழித்து நாங்கள் போனோம். இயேசுடிக்கா ஊழியத்திலிருந்து நானும் போயிருந்தேன். வயல்வெளியிலே கிறிஸ்தவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த கூடாரங்களிலே தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க.
வீடுகளெல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, ஆலயங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறதை கண்ணாலே நான் பார்த்தேன். இருதயம் நொறுங்கி போனார். ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவங்க அப்படியே கூடாரங்களில் தங்கியிருக்கிறாங்க. அவங்களிடத்தில் போய் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி பேசிவிட்டு, எங்களால் முடிந்த உதவி செய்கிற என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? இடிந்து கிடக்கிற வீட்டை கட்டி கொடுங்கன்னு கேட்கல, இடிந்து கிடக்கிற ஆலயத்தை கட்டி கொடுங்க ஐயான்னு கேட்டாங்க. அந்த ஏழை மக்கள், நாங்கள் ஜெபம் பண்ணி இயேசுடிக்கிறார் ஊழியத்தின் மூலமாய் 100 ஆலயங்களுக்கு மேலாக நம்ம திரும்ப கட்டும்படி கர்த்தர் உதவி செய்தார். 2 கிறிஸ்தவ கிராமங்களுக்கு அத்தனை வீடுகளையும் கட்டி அந்த மக்களை திரும்ப குடியிருக்க வைக்க ஆண்டவர் உதவி செய்தார். அங்கே 2-3 முறை நான் போயிருக்கிறேன். அதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இத்தனை பாடுகள், அதில் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அவருடைய மனைவிமார், குழந்தைகள், விதவைகள் ஒரு மிஷன் கேம்பஸில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அறிந்து அவர்களை சந்திக்க நான் போனேன். நிறைய பேரை பார்த்த விதவைகள் கணவனை கொலை பண்ணிட்டாங்க, விதவைகளாக இருக்கிறாங்க. வீடுகளெல்லாம் எடுத்து கொண்டாங்க, இடித்து போட்டுட்டாங்க. அந்த கேம்பஸில் இருக்கிறாங்க. அதில் ஒரு சகோதரியை பார்த்தேன். ஒரு கை குழந்தை இடுப்பில் வச்சுருக்கிறாங்க. ஒரு 3 வயது குழந்தை பக்கத்தில் நிற்கிறது, 2 குழந்தைகள். நான் அவங்களுடைய டிரான்ஸ்லேட்டரை வைத்து அவங்களோட நான் பேசினேன். என்ன நடந்தது அம்மா என்று சொல்லி கேட்டேன். அவர் சொன்னாங்க, அதே கிராமத்தில் தான் பிறந்து நாங்கள் வளர்ந்தோம், அதே கிராமத்தில் தான் நாங்கள் சில குடும்பங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆராதித்து இயேசுக்களை வாழ்ந்தோம். திடீரென்று கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாய் ஒரு கலவரத்தை தூண்டி எழுப்பினாங்க. நம்மளாம் ஒரே கிராமத்தில் தானே ஒன்றா வசிக்கிறோம் என்பதாக நினைத்து கொண்டோம். ஆனால் அதே கிராமத்தில் இருந்த மக்களை எங்களுக்கு விரோதமாய் தூண்டி எழுப்பினாங்க. மத வெறி கொண்டவர்கள், மத வெறியுள்ள சிலர் வந்து தூண்டி எழுப்பி கிறிஸ்தவங்களை கொல்லுங்க, வெட்டுங்க, இந்த ஊரை விட்டு விரட்டுங்கன்னு சொல்லி, அதனால் நாங்கள் ஊரை விட்டு இரவோடு இரவாக போய்விட்டோம். சில வாரங்கள் கழித்தது, எல்லாம் சரியாகிவிட்டது என்று நானும் என் கணவரும் 2 பிள்ளைகளும் கிராமத்துக்கு திரும்பினோம். நாங்கள் வந்தபோது கிராமமே எங்களை சூழ்ந்து கொண்டது, கிராமமே சூழ்ந்து கொண்டது. வாலிபர்கள் கையில் பெரிய பெரிய தடிகள், கடப்பாறுகளோடு நின்றார்கள். அவங்க சொன்னாங்க, இயேசு கடவுள் இல்லைன்னு மறுதளிச்சா இந்த கிராமத்துக்குள்ளே வரலாம், இல்லாவிட்டால் உன்னை கொன்று போடுவோம் என்றார்கள். அவங்க சொன்னாங்க, இயேசு எங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், எங்களுக்காக மரித்தவர், என்னை மீட்டு கொண்டவர், அவர்தான் எங்களுடைய ஆண்டவர், அவரை மறுதளிக்க முடியாது. அவங்க சொன்னாங்க, ஊரே திரண்டு நின்று போராடுறாங்க, சத்தமிடுறாங்க, கொண்டு போடுவோம், இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்லு, இயேசு வேண்டான்னு சொல்லு, அப்படின்னா தான் இருக்க முடியும். கலவரம் அதிகமாகி, கூச்சல் அதிகமாகி, கொல்லுவோம் என்று தீவிரமாக எழும்பினதினால கடைசியில் அந்த சகோதரி சொன்னாங்க, நானும் என் கணவரும், சரி எங்களை விட்டுருங்க, நாங்கள் இந்த ஊரை விட்டு போயிடுறோம், எங்கள் வீடுங்க தான் இருக்குது, சொத்துங்க தான், ஒன்று எங்களுக்கு வேண்டாம், இயேசுவை எங்களால் விட முடியாது, இயேசு தான் எங்களுக்கு எல்லாமே. அதில் உறுதியாக நின்றாங்க, இயேசுவின் மேலே உள்ள அன்பில். நாங்கள் போயிடுறோம், இந்த கிராமமே வேண்டாம், நீ போயிடுற, விட்டுருங்கன்னா விட முடியாது. எப்படி அந்த மத வெறி அந்த மக்களுக்குள்ளே காணப்பட்டது பாருங்க. விட முடியாது, நீ இயேசுவை மறுதளிக்கணும் அல்லது கொன்று போடுவோம். அதுதான் இரத்த வெறி பிடித்த ஒரு வெறித்தனம். அவங்க சொன்னாங்க, மறுதளிக்க முடியாது, இயேசு எங்களுக்காக மரித்தவர், எங்களுக்காக இரத்த சிந்தினவர், அவருக்காக தான் நாங்கள் வாழுவோம் என்பதாய் பல மணி நேரம் போராட்டம். அவங்க பயமுறுத்தி பார்க்குறாங்க, அவங்க பயப்படலை, தைரியமான நாங்கள் இயேசு தான் எங்களுக்காக என்று. ஒரு வாலிபன் கையில் இந்த கடப்பாறையால் ஓங்கி அவருடைய கணவருடைய தலையில் அடித்தான். மண்டை பிளந்து இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தார். அவருடைய மனைவி கையில் ஒரு குழந்தை, 3 வயது குழந்தையோட கிராம மக்களிடத்தில் கெஞ்சுறாங்க, எங்களை விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோம், இந்த ஊரே வரமாட்டோம், நாங்கள் எங்காவது போய் பிழைத்து கொள்வோம். விட முடியாது. அந்த அளவிற்கு மதவெறி அந்த மக்கள் அந்த கணவரை குற்றுயிராய் கிடக்கிறவருடைய காலில் கயிற்றை கட்டி பைக்கில் வைத்து இழுத்து கொண்டு போய் சாகும் வரைக்கும் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரி கண்ணீரோடு சொன்னாங்க, என் கண் முன்னாலே என் கணவரை கொன்றார்கள், நாங்கள் எவ்வளோ கெஞ்சினங்களை விட்டு விடுங்க, நாங்கள் போய்விடுகிறோம் என்பதாய். இயேசுவை மறுதளிக்காவிட்டால் சாவுதான் என்றார்கள். முடியாதென்று சொல்லிவிட்டோம். ரொம்ப துக்கமான காரியம். கண் முன்னால் கணவரை அடித்து கொள்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணம், ஒரே கிராமத்தில் பிறந்த அதே மக்கள் மத்தியில் வாழ்ந்தவர்கள். எப்படிப்பட்ட காரியம் பாருங்க.
நான் இப்போ அவங்கள்ட்ட பார்த்து கேட்டேன், சரி கணவரை இழந்துட்டீங்க, வீட்டை இழந்துட்டீங்க, சொத்துக்கள் இழந்துட்டீங்க, இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அந்த சகோதரி என்னை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய 2 குழந்தைகளை நான் இயேசுவுக்காக வளர்ப்பேன் என்று சொன்னாங்க. என் 2 குழந்தைகளை இயேசுவுக்காக நான் வளர்ப்பேன். வீடெல்லாம் போயிட்டு கொன்னுட்டாங்களே, அநியாயம் பண்ணிட்டாங்களே, நான் எங்கே போகிறது? அழவில்லை, பயப்படவில்லை, கலங்கவில்லை. இயேசுவுக்காக என் பிள்ளைகளை வளர்ப்பேன் என்று சொன்னார்கள். அதுதான் இயேசுவின் மீது வைத்திருந்த அன்பு. ஆவியானவர் கொடுத்த ஒரு பலன், இயேசுவுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நீங்கள் யாருக்காக வாழுகிறீர்கள்? சுயநலமாய் வாழுகிறீர்களா? சுயநலத்துக்காக இயேசுவை தேடுகிறீர்களா? சுகம் தருவார், விடுதலை தருவார், குழந்தை தருவார், செல்வம் தருவார், இதற்காகத்தான் இயேசுவை தேடுகிறீர்களா? எனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவருக்காக நான் வாழுவேன், அவருக்காக ஜீவிப்பேன், அவரை மகிமைப்படுத்துவேன், அவரை அறிவிப்பேன் என்ற சிந்தை நமக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு யோசித்து பாருங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டம் நீங்கள் இருக்கிறது ஒரு சிறப்பான மாவட்டத்தில் இருக்கிறீங்க. நல்ல கவனிங்க. இந்தியாவிலேயே தென்பகுதியில் இருக்கிற கடைசி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். இந்த மாவட்டம் முக்கடலும் சங்கமிக்கிற சரித்திர வாய்ந்த ஒரு இடத்தில் இருக்கிற மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். ஏன் யோசித்து பார்த்துருக்கீங்களா? வாய் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்பாகவே தோமாவை ஆண்டவர் அனுப்பினார். கிபி 52லேருந்து 72 வரை இந்தியாவில் ஊழியம் செய்த தோமா, இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலன், சென்னையில் இரத்த சாட்சியாய் மரித்தார். அதுக்கு முன்னால் கேரளாவில் ஊழியம் செய்து 7 ஆலயங்களை கட்டினார். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோடு என்கிற இடத்தில் ஒரு ஆலயத்தை தோமா கட்டினார். அரைப்பள்ளி என்று அழைக்கக்கூடிய ஆலயம், உலகத்திலேயே பழமையான ஆலயம் இருப்பது கன்னியாகுமரி மாவட்டத்தில். தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலருடைய நடபடிகளை சபை என்று சொல்லப்படுகிறது. எங்கும் ஆலயம் கட்டப்படவில்லை. ரோமருடைய ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவ ஆலயம் கட்டப்பட முடியாது. வீடுகளிலே தான் சபைகள் கூடினது, பொது இடங்களிலே தான் கூடினார்கள். ஆலயம் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு என்ற ஆலயம் முதல் கட்டப்பட்டது இந்தியாவில். கேரளாவில் 7 ஆலயங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவிதாங்கோடில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம், பழமையான ஆலயம் இங்குதான் இருக்கிறது. தோமா இங்கு வந்து ஜெபம் பண்ணினார், ஊழியம் செய்திருக்கிறார். 2வது 1806 வருஷம் 1800களில் நடந்த ஒரு சம்பவம். 1806 இருந்து 1816 வரைக்கும் ரிங்கல் தோபை என்கிற ஒரு மிஷினரி மயிலாடியில் ஊழியம் செய்து முதல் கன்னியாகுமரியில் ஆலயம் கட்டப்பட்டது. மயிலாடியில் எப்படி கட்டப்பட்டது தெரியுமா? வேதமாணிக்கம் என்கிற ஒரு ஐயா, அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர், தெய்வத்தை தேடி அலைந்தவர். இயேசு அவருக்கு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தி அவரை ரட்சிப்புகளை நடத்தி இயேசுவால் ரட்சிக்கப்பட்டு வந்த அவர் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இயேசு தன்னை வெளிப்படுத்தணும், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், இயேசு அறிந்து கொள்ளணும் பாரத்தோடு அவர் ஊழியம் செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்று சொல்லி தரங்கம்பாடிக்கு போனார். ஒரு மிஷினரியை அனுப்புங்க, எங்கள் மக்களுக்கெல்லாம் அந்த இயேசுவை பற்றி சொல்லணும், நான் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் என்ற பாரத்தோடு அந்த ஐயா போன போது ரிங்கல் தோபை மிஷினரி அனுப்பினார்கள். 1806ஆம் ஆண்டு மிஷினர் ரிங்கல் தோபை வந்தார். அவர் மூலமாய் மயிலாடு பகுதியில் ஊழியம் நடைபெற்று நிறைய பேர் இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, மரித்த உயிரோடு இருக்கிறாரா, சாபத்தை மாற்றுவாரா, அந்த இயேசுவை நிறைய பேர் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க ரட்சிக்கப்பட்ட போது இவங்களுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஒரு பிளான் போடப்பட்டது. அந்த நாட்களில் ராஜாக்களுடைய ஆட்சி நடைபெறுகிறது. ராஜாவுடைய உத்தரவில்லாமல் ஆலயம் கட்ட முடியாது. ஆகவே ரிங்கல் தோபை மிஷினரி அந்த நாட்களில் போர்ச்சுகீசியர்கள், வெளிநாட்டிலிருந்து வந்த போர்ச்சுகீசியர்கள் இந்த சேர நாடு பகுதியில் அதிகமாய் வியாபாரம் செய்து வணிகம் செய்து ராஜாவோடு நல்ல ஐக்கியத்தில் இருந்தவர்கள்.
ரிங்கிள்தோபே மிஷினரி கர்னல் மெக்காலே என்பவரிடத்தில் போய் போர்ச்சுகீஸ் அந்த கர்னலிடத்தில் போய் பேசின, ராஜாவிடத்தில் பெர்மிஷன் வாங்கி கொடுங்க, ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதாக. அவர் போய் ராஜாவுக்கு முன்பாக இந்த விண்ணப்பத்தை வைத்தபோது இந்த செய்தி நாகர்கோயில் பகுதியில் இந்த திவான் வேலுத்தம்பி என்பவருடைய காதுக்கு வந்தது. கிறிஸ்தவங்க இருக்கிறாங்களா, இங்கே சர்ச்சு கட்ட போகிறாங்களா, எவ்வளோ கிறிஸ்தவங்க, கணக்கெடுத்தால் நிறைய கிறிஸ்தவர்கள். அந்த திவான் வேலு தம்பிக்குள்ளே மத வெறியினாலே கிறிஸ்தவர்கள் யாரும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடாது, இந்த பகுதியில் இருக்கக்கூடாது என்று கொலை வெறியோடு கிறிஸ்தவர்களை வெட்டி கொண்டான். கால்களை வெட்டி, கைகளை வெட்டி, உடலை துண்டு துண்டாக வெட்டி வயல் நிலங்களிலே போட்டு ஏராளமான பேர், நூற்றுக்கணக்கான பேர் இந்த மாவட்டத்தில் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். தெரியுமா உங்களுக்கு? 1806 வருஷத்தில் நடந்தது. இந்த மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்ட, ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு இடம், இரத்த சாட்சிகள் மரித்த ஒரு இடம். ரிங்கிள்தோபே மிஷனரியை கொலை செய்வதற்கு அந்த மனிதன் திவான் தேடினான். அவரை கொண்டு போய் மறைத்து வைத்து பாதுகாத்தார்கள். ஒரு யுத்தத்திலே ஆண்டவர் அவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். திவான் வேலு தம்பி மரித்து போனான். அதன் பிறகு ரிங்கிள்தோபே மிஷனரி ராஜாவிடத்தில் உத்தரவு வாங்கி முதலாவது ஆலயம் கட்டப்பட்டது மயிலாடியில். இரத்த வெள்ளத்திலே சபை ஸ்தாபிக்கப்பட்டது. தெரியுமா? அங்குதான் முதலாவது ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது. ரிங்கிள்தோபே சொன்னார், மக்கள் படித்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் என்று. அங்குதான் நாகர்கோயிலேயே முதல் பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ மிஷனரினால் உருவாக்கப்பட்டது. காலப்போக்கில் அந்த ஸ்கூல் தான் நாகர்கோயிலுக்கு மாற்றப்பட்டு இப்பொழுது ஆங்கில பள்ளியாக இருக்கிறது. சரித்திரத்தை கொஞ்சம் போய் திரும்பி பாருங்க. நாகர்கோயிலில் இன்றைக்கு இவ்வளவு கிறிஸ்தவர்கள் வர காரணம் இரத்த சாட்சிகளுடைய ரத்தம். இயேசுவுக்காக மரிப்பதற்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டாங்க. அவங்க எல்லாம் உலக காரியத்தை தேடலை, இயேசுவுக்காக வாழ்ந்தார்கள், இயேசுவுக்காகவே வாழ்ந்தார்கள். இன்னைக்கு உங்களுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு இயேசுவுக்காக ஊழியர் செய்வதை விட காணிக்கைக்கு ஊழியர் செய்கிற ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள். தசம பாகத்துக்கு ஊழியர் செய்கிற ஊழியர்கள் பெருகிவிட்டார்கள். வெறும் உலக ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை தேடுகிற கிறிஸ்தவர்கள் பெருகிவிட்டார்கள். யாருக்காக வாழுகிறோம்? இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தை ஆவியானவர் நமக்குள்ளே உண்டாக்குவார். அவருக்காக மரிக்கவும் ஆயத்தம், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தம் என்று அர்ப்பணிக்கிற வாலிபர்கள் எங்கே? எனக்கு மார்க் வேணும்னு ஜெபிக்கிறோம், பாஸ் ஆகணும்னு ஜெபிக்கிறோம், இந்த காலேஜில் இடம் கிடைக்கணும்னு ஜெபிக்கிறோம், இந்த படிப்பு படிக்கணும்னு ஜெபிக்கிறோம், இவரை கல்யாணம் பண்ணணும்னு ஜெபிக்கிறோம், என்னென்ன உலக காரியத்துக்கு ஜெபிக்கிறோம். இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, ஆண்டவரை அறிய வேண்டுமே என்று ஜெபிக்கிறோமா? இன்னும் குடிக்கும், விபச்சாரத்திற்கு, வேசித்தனத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிற, மூட பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற என் சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஆத்திரமும் ஜெபமும் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறதா? யாருக்காக, எதற்காக இயேசுவை தேடுகிறோம்? அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்து பாருங்க. அவங்க இயேசுவுக்காக வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இரத்த சாட்சியில உருவான திருச்சபை தான் மயிலாடியில உண்டான முதல் திருச்சபை. அதனால தான் இந்த மாவட்டத்தில் இத்தனை கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு நம்மை குறித்து என்ன நம்ம ஒப்பு கொடுப்போம்? மூன்றாவது, கடைசியாக வேகமாக சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது, ஆவியானவர் செய்கிற காரியம், ஆவியானவர் வருகையில் இயேசுவுடன் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். முதலாவது, ஆவியானவருடைய வல்லமை வரும் பொழுது இயேசுவை போல நம்மை மாற்றுகிறார், மறுரூபப்படுத்துகிறார், இயேசுவை போல வாழ வைக்கிறார். இரண்டாவது, இயேசுவுக்கென்று வாழ வைக்கிறார். இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்த எத்தனை நிந்தை வந்தால் என்ன, எத்தனை பரிகாசம் வந்தால் என்ன, யார் அடித்தால் என்ன, ரத்தம் சிந்தவும் ஆயத்தம், ஆண்டவருக்காக நிந்திக்கப்படும், அடிக்கப்பட ஆயத்தம் என்ற அர்ப்பணிப்போடு ஊழியத்திலே நிற்கிறவர்கள், இயேசுவுக்காக, எனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவருக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். மூன்றாவது, கடைசியாக இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய வருகையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். வருகை நாட்கள் நெருங்கிவிட்டது.
மத்த 24 அதிகாரத்தில் இயேசு சொன்ன கடைசி கால அடையாளங்கள் நம்ம சுற்றிலும் நடக்கிறது. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்கள், மனுஷருக்கு விரோதமாய் மனிதர் எழும்புவது, இதெல்லாம் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? இயேசுடைய வருகை சமீபம். அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் மறுபடியும் இந்த உலகத்தை நியாயந்திருக்க வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய், கத்தாதி கத்தாவாய், நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபித்து விட்டது என்பதை வெளிப்படுத்துகிறது. அவருடைய வருகையிலே நம்ம காணப்பட வேண்டும். அதுக்கு தான் ரட்சிப்பு, அதுக்கு தான் பரிசுத்தமான அபிஷேகம், அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் ஆராதனை. வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு, மணவாளனை சந்திக்க மணவாட்டியாய் ஆயத்தப்படுவதற்கு ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்தி வருகையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர். அந்த காலம் வந்து விட்டது. லூக்கா 21:35 ஆண்டவர் சொன்னார், பூமி எங்கிலும் ஒரு தீமை உண்டாகும், முழு உலகத்தையும் பாதிக்கும்படி. அதுதான் கொரோனா கொள்ளை நோய். அதுக்கு முன்னால் எத்தனை கொள்ளை நோய் வந்தது. உலகம் முழுவதும் ஒரு கொள்ளை நோயும் பரவினது கிடையாது. அந்த குறிப்பிட்ட நாட்டுக்குள்ளே தான் அந்த கொள்ளை நோய் காணப்பட்டது. முழு உலகத்தை ஒரே டைமில் பாதித்த கொள்ளை நோய் கொரோனா கொள்ளை நோய். நம் கண்களுக்கு முன்பாக இயேசு சொன்ன முக்கியமான தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. அப்ப நம்ம கடைசி காலத்தில் வந்துவிட்டோம். அது மாத்திரம் அல்ல, இது ஆண்டவருடைய வருகை நாட்கள், கடைசி காலம் என்பதற்கு ஆண்டவர் ஒரு தேசத்தை முன்னிறுத்தி இருக்கிறார். கடந்த ஒரு வருஷமா பாருங்க, உலகம் முழுவதிலும் அத்தனை நாடுகளிலும், அத்தனை டிவி சேனல்களிலும், அத்தனை சோசியல் மீடியாக்களிலும் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு தேசம் இஸ்ரவேல் தேசம். எருசலேம் பட்டணம், யூத மக்கள், இஸ்ரவேலர் என்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. குறை சொல்லுகிற மக்கள் ஒரு பக்கம், அதை ஆதரித்து பேசுகிற மக்கள் ஒரு பக்கம். அது நிமித்தமாக உலகம் எங்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கு குறித்த செய்தி பரவி இருக்கிறது. ஒரு முக்கியமான விஷயம், இயேசு கிறிஸ்துவை பற்றி செய்தியும், எருசலேமில் இயேசு ரத்தம் சென்று மரித்து உயிர்த்தெழுந்ததையும் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கூட அவன் உட்கார்ந்து சோசியல் மீடியாவில் பேசுகிறான். அந்த இடத்தை எல்லாம் காண்பிக்கிறான். என்ன அர்த்தம்? உலகம் முழுவதும் ஒரு செய்தி பரவுகிறது. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், மனிதனுக்காக ரத்தம் சென்று உயிர்த்தெழுந்தவர், அது எருசலேமில் தான் நடைபெற்றது என்பது உலகம் எல்லாம் இன்றைக்கு காண்பிக்கப்பட்டு விட்டது. அத்தனை தேசம் அதை குறித்து பேசுகிறது. காரணம் என்ன? இஸ்ரவேல் தேசம்தான் வருகைக்குரிய மிக முக்கியமான அடையாளம். தேவன் இந்த தேசத்தை அடையாளமாய் வைத்திருக்கிறார். இயேசு திரும்ப வரும் பொழுது எருசலேமுக்கு எதிராக இருக்கிற ஒலிவமலையிலே பாதங்கள் வந்து நிற்கும். இஸ்ரவேல் தேசத்திலே தான் கடைசி யுத்தம் நடைபெறும். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அர்மகதோன் யுத்தம் அங்குதான் நடைபெறும். அதற்கான ஆயத்தங்கள் நடைபெறுகிறது. உலகத்தின் எல்லா தேசங்களும் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்தவ தேசங்கள் கூட இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் தீர்மானங்கள் ஏற்றி கொண்டு வருகிறார்கள். என்ன காரணம்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் அத்தனை நாடுகளும் இயேசு இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பும். கடைசி காலத்துக்கான மிக முக்கிய அடையாளம் இஸ்ரவேல் தேசம். வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை கண் முன்னால் நிறைவேறி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி வருகை சமீபம். நாம் ஆயத்தப்படணும், வருகைக்கு ஆயத்தப்படணும். அதுக்கு ஆவியானவர் நம்ம ஆயத்தப்படுத்தி வருகையில இயேசுவை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி வருகையில நீங்கள் காணப்படாமற் போனால் பரிதாபத்திற்குரியவளாய் இருப்பீர்கள். அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் தேசம் எப்படி அடையாளம்? இந்த வேதத்தில் சொல்லப்பட்டது எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறார். அது எப்படி நம்புறது? இதுவரை சொன்னதெல்லாம் நடந்திருக்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். கிபி 70 இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்தார். இந்த எருசலேம் தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகும். இஸ்ரவேலர்கள் உலகம் முழுது சிதறடிக்கப்பட்டு போவாங்க. தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் கிபி 70 நிறைவேறினர். ரோமருடைய படையெடுப்பில் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுகிறது. இஸ்ரவேலர் சிதறடிக்கப்படுகிறாங்க. கிபி 100 ஒரு யூதன் கூட எருசலேமில் இல்லை. அத்தனை பேரும் புறக்கடிக்கப்பட்டு விட்டார்கள். இஸ்ரவேல் என்கிற பெயர் மாற்றப்பட்டு விட்டது. பலஸ்தீனா என்று மாற்றப்பட்டது. அந்த தேசத்தினுடைய பெயரை இல்லாமல் அழிக்கப்பட்டது.
கிபி 100. இப்போ இஸ்ரவேல் தேசமே இல்லை, அந்த மக்களே அங்கே இல்லை, உலகெல்லாம் சிதறடிக்கப்பட்டு கரைந்து போயிட்டாங்க. அந்த வசனம் சொல்லு, கடைசி நாளிலே திரும்ப இஸ்ரவேல் தேசம் எழும்பும், மறுபடியும் எருசலேம் பட்டணம் கட்டப்படும். தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது நிறைவேறுகிறது. 1948 மே மாதம் 12ஆம் தேதி மறுபடியும் இஸ்ரவேல் தேசம் என்ற ஒரு தேசம் உருவாகிறது. 1900 வருஷம் இஸ்ரவேல் என்ற தேசமே இல்லை. 1900 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் அந்த தேசம் வருகிறது. எப்படி? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் உண்மை என்பதற்கு அது ஆதாரம். மறுபடியும் இந்த தேசம் உருவாகிறது. 1964 4 நாள் யுத்தத்தில் அவங்க முதல்ல சுதந்திரம் இருந்தபோது எருசலேம் அவங்க கையில் இல்லை. எருசலேம் மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் கட்டப்படும் என்று தீர்க்க தரிசனம். 1964 மறுபடியும் 4 நாள் யுத்தம், எருசலேமை அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். 2018 எருசலேம் தலைநகராக அறிவிக்கப்படுகிறது. அதுவரைக்கும் தெல் அவிவ் தான் தலைநகராக இருந்தது. வேத வசனம் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி 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 வந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தின் அத்தனை தேசங்களும் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பும் என்ற வேத வசனத்தின்படி எல்லா தேசத்திலும் அந்த தேசத்துக்கு விரோதமான மக்கள் எழும்பி இருக்கிறாங்க. இது வசனத்தில் சொல்லப்பட்ட காரியம். இதெல்லாம் எதை குறிக்கிறது? அவருடைய வருகை சமீபம். அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது அவருடைய வருகை நாளில் என்ன நடக்கும்? அவர் வரும் பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் வாசித்து பாருங்கள். அவர் ராஜாதி ராஜாவாய், கத்தாதி கத்தாவாய், நியாயாதிபதியாய் இயேசு திரும்ப வரப்போகிறார். முன்பு அவர் குழந்தையாய் பிறந்த இரட்சகராக அவர் இந்த உலகத்தில் மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வந்தார். ஆனால் இனிமேல் இயேசு வரும் பொழுது குழந்தையாக அல்ல, அவர் ராஜாதி ராஜாவாய் வருவார், கத்தாதி கத்தாவாய் வருவார், உலகத்தை நியாயந்திருக்கிற நியாயாதிபதியாய் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது மனுஷகுமாரன் தமது மகிமை பொறிந்தனவராய் சகல பரிசுத்தவான்களோடு வரும் பொழுது மகிமை உள்ள சிங்காசனத்தில் வைத்திருப்பார். இயேசு நியாயாதிபதியாய் மகிமையான சிங்காசனத்தில் எருசலேமை மையமாய் வைத்த முழு உலகத்தையும் இயேசு ஆட்சி பண்ண போகிறார். அவர்தான் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, முழு உலகத்திற்கும் ஆண்டவர், முழு உலகத்தையும் ஆட்சி பண்ண போகிற ஒரே நியாயாதிபதி. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக கூட்டப்படுவார்கள் என்று வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் கூட்டப்படும் பொழுது செம்மறியாடுகளை வெவ்வேறு வெள்ளாடுகளை வெவ்வேறாக பிரிப்பார். வலது பக்கத்திலே செம்மறி ஆடுகள், இடது பக்கத்திலே வெள்ளாடுகள் தனித்தனியாக பிரிப்பார். ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இயேசுவுக்காக வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தங்கள் ஓட்டத்தை முடித்தவர்கள் வலது பக்கத்திலே நிற்பார்கள். இஷ்டப்படி பாவத்திலே வாழ்ந்து துன்மார்க்கத்திலே வாழ்ந்து வெறும் பக்தி என்கிற பெயரிலே ஏமாற்றி கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் இடது பக்கத்திலே நிற்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், வலது பக்கத்திலே நிற்கிறவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் பிதாவினுடைய அந்த சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள், மோட்ச பாக்கியத்தை அருளுவார். இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்துக்குள்ளே அக்கினி கடலுக்குள்ளே போங்கள் என்று சொல்லுவார். 2 ஒன்று மோட்சம் அல்லது நரகம். ஆண்டவர் நியாயந்திருக்க நியாயாதிபதியாய் வருகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது என்ன நடக்க யோசித்து பாருங்க. வலது பக்கம் இடது பக்கம் பிரிப்பார். உலகத்தின் சகல ஜனங்களும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நியாயம் தீர்க்கும்படி நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய கண்களை மூடி இருதயத்தில் இயேசுவை பாருங்க. உங்க மேல பாசத்தோடு அவர் வந்திருக்கிறார். உங்க மேல அன்போடு அவர் வந்திருக்கிறார். ஐயோ, என் பிள்ளைகள் அறியாமைக்குள்ள இருக்கிறார். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் வருகையில காணப்படணும், வருகையில காணப்படணும். ஐயோ, நான் நரகத்துக்குள்ள போய்விடக் கூடாது. இயேசுவே, என்னை மன்னிக்கணும், எனக்கு விடுதலை தரணும், பரிசுத்த வாழ்க்கை தரணும், ஆவியானவர் பலன் தரணும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்கிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துவீங்களா? வலது கரத்தை உயர்த்தி 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க பரிசுத்தத்தை விரும்புங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார்.
பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். உங்களால முடியாது என்று அவருக்கு தெரியும். பாவம் நிறைந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது கடினம் என்று அவருக்கு தெரியும். உங்களை ஒப்பு கொடுத்தா போதும், அவர் உங்களை பலப்படுத்துவார். இயேசுவே, ஆவியானவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க, ஒரு 2 நிமிடம் தான் கேளுங்க. ஐயா, உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்க, ஆவியினால சுத்திகரிங்க, என்ன வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு சீஷனான வாழணும், சீஷியான வாழணும். பேர் கிறிஸ்தவனாய் வாழக்கூடாது, உண்மை கிறிஸ்தவனாய் வாழணும். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்தவனாய் நான் வாழணும். என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உமக்காக நான் வாழணும், இயேசுவுக்காகவே நான் வாழணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இன்னும் 1 நிமிடம் தான், ஒப்பு கொடுங்க. அநேகருடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார், உடைந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அவர் பரிதாபத்தோடு வந்து நிற்கிறார். என் பிள்ளைகள், என் ஜனம் ஒப்பு கொடுக்கிறாங்க, என் ஜனங்கள் மனம் திரும்புகிறாங்க. ஆண்டவர் வந்து நின்று கவனித்துக் கொண்டு இருக்கிறான். உங்க வீடுகளில் ஒப்பு கொடுங்க, வீடுகளில் முழங்கால் படியிட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. இனி லஞ்சம் வேண்டாம், இனி ஊழல் வேண்டாம், இனி அநியாய சம்பாத்தியம் வேண்டாம், இனி அக்கிரமம் வேண்டாம். பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தம். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இனி பணத்துக்காக ஊழியம் வேண்டாம், புகழுக்காக பேருக்காக ஊழியம் வேண்டாம். இயேசுவுக்காக, இயேசுவுக்காக, எனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்க. வாலிப தம்பி, வாலிப மகளே, ஒப்பு கொடுங்க அம்மா, ஒப்பு கொடுங்க அம்மா. இந்த உலகம் உன்னை ஏமாற்றி விடும். சாத்தான் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். சில ஊழியர்களை வைத்தே உன்னை ஏமாற்றுகிறான். அதை நம்பாத, அதெல்லாம் நம்பி ஏமாந்து போகாத. மெய்யான ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவர், பரிசுத்தப்படுத்துகிறவர். ஒப்பு கொடு, ஒப்பு கொடு.